السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم: علموا أولادكم بالقرآن ومحبة تبارك وتعالى. رواه البخاري. தொடக்கம் அவன் பெயரால், தொடருவதும் அவன் அருளால். கண்ணியத்திற்குரிய பெரியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம்மை மனிதனாக படைத்து ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுத்து ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு வழிவகுத்து தந்தார். அதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்றோம் உலகத்துல மனிதனாக. ஹதீஸ்ல வருது, லா ரஹபானியத்துல் ஃபில் இஸ்லாமியா, இஸ்லாத்தில் துறவியாக வாழ்வது ஜாயிஸ் இல்ல, அனுமதி கிடையாது. உலகத்துல எந்த ஒரு மனிதரும், ஒரு சில நபிமார்கள் மட்டும் சில முக்கியமான காரணத்தின் அம்சத்தினால் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. அது இல்லாம எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும், சுமார் 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் கண்டிப்பாக துறவியாக இருந்தது கிடையாது. எல்லாருமே மனைவி, மக்கள், குடும்பம், சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள் இப்படி கலந்துதான் வாழ்ந்தாங்க. அதுதான் அல்லாஹ் விரும்புறான். ஓரித்தனமா சுயநலமா வாழ்றது அல்லாஹ் விரும்புறது கிடையாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ரஹபானியத்துல் ஃபில் இஸ்லாமியா, இஸ்லாத்தில் அனைத்தையும் துறந்து துறவியாக நீங்கள் வாழ்வதை நான் விரும்பவில்லை, அதற்கு அனுமதியும் கிடையாது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அந்த அடிப்படையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை 100 வருஷம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் உம்ரு ஃபீ உம்மத்தி 60 பைன 70, என்னுடைய சமுதாயத்தினுடைய, என்னுடைய உம்மத்துடைய வயது 60 பைன 70, 60ல இருந்து 70க்குள்ளதான் இருக்கும் என்பதாக சொன்னார். அவங்க 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில பார்த்தா அப்படின்னா 20-25 வயசுல எல்லா வியாதியும் வந்துருக்கு. 20-25 வயசுலயே எல்லா வியாதியும், சகல வியாதியும் வந்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். பிபி வந்துச்சு அப்படின்னா சுகர் வந்து ஃப்ரீயா வந்துரும். कैंसर भाई बीपी आया तो शुगर फ्री आ जाएगा, शुगर आया तो कोलेस्ट्रॉल भी फ्री से आ जाएगा. तुमने तो पूछने की जरूरत नहीं, நீங்க கேட்கல தேவையில்லை, அதுவா வரும். பிஸ்மில்லா அப்படின்னு பெரியந்தர்களே, அது மாதிரி அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்ம இந்த உலகத்துல 100 வருஷம் வாழ போறது கிடையாது. நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் கிடையாது. 900, 1000, 1500, 1200 என்பதாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை 60 பைன 70, 60ல இருந்து 70க்கு மத்தியில என்னுடைய சமுதாயத்து வயசு. ஏன்னா சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு 63. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா சரி வராது. யார சொல்லாம அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டான். தெரியும் அல்லாஹ்வுக்கு, படைச்ச ரப்புக்கு தெரியாதா மனுஷனுடைய நிலைமை என்ன, அவருடைய அங்கங்கள், அவருடைய உடல் ரீதியான விஷயங்கள் என்ன என்பது அல்லாஹ்வுக்கு கண்டிப்பா தெரியும். பெரியவர்களே, அப்ப வாழக்கூடிய இந்த 60-70 வயசுல நமக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இல்லைங்களா? மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் அப்படின்னு ஒரு குடும்பம். பெரியவர்களே, அந்த குடும்பத்துல நமக்கு வரக்கூடிய, நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், சுப்ஹானல்லாஹ், நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால சந்ததிகள், இவைகளை நாம் தீன் பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு இன்ஷால்லா நம்ம உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்றது, பெற்றவங்களுக்கு பிள்ளைகளின் மீது என்ன கடமை, ஹுகூகுல் அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளின் மீது பெற்றவங்களுக்கு என்ன கடமை. இன்னைக்கு பெரியவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லிம் சமுதாயத்துல இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை நிகழ்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ காசிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஷரியத் கோர்ட்டுகள் இருக்கு, எத்தனையோ கோர்ட்டுகள், காவல்துறை, நீதிமன்றங்கள், என்னென்னமோ இருக்கு. எல்லாத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்கள் பிரச்சனை தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரியவர்களே,
நம்ம பிள்ளைங்களுக்கு தீன சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். சார், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்தோம், சம்பாத்தியத்தை சொல்லி கொடுத்தோம், எல்லா டெக்னிக்கலையும் சொல்லி கொடுத்தோம். எப்படி ஹிக்மத்தா வியாபாரம் பண்ணணும், எப்படி ஹிக்மத்தா மற்றவனை ஏமாத்தி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எல்லா ரீதியான விஷயங்களையும் இன்னைக்கு ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. ஆனால் ஒரு போதும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு தீன்னா என்ன, முதல்ல அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாரு, அவங்க மேல நம்ம எப்படி முஹப்பத் வைக்கணும், தீனை எப்படி விளங்கணும், தீன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கடுகு அளவு கூட நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. உண்மையான விஷயம். அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு எந்த பிள்ளைகளுமே ஷரீத் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க, எந்த பிள்ளைகளுமே காவல்துறைக்கு போய் நிற்க மாட்டாங்க, எந்த பிள்ளைகளுமே நீதிமன்றங்களை அணுக மாட்டாங்க. காரணம் என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தீனுடைய விளக்கத்தை எடுத்து சொல்லவில்லை. அது நம்ம மேல பெரிய பொறுப்பு. பெரியவர்களே, எந்த அளவுக்கு உலகத்துடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றது நம்மின் மீது கட்டாய கடமையோ அதே போன்று 100 மடங்கு, அதை விட 100 மடங்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய விஷயத்தை எடுத்து சொல்வது நம்மின் மீது கட்டாய கடமை. இதை நான் சொல்லல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் அக்பர். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் முதலிலே கூ அன்ஃபுஸக்கும், முதலிலே நீங்கள் உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீ தப்பு செய்யாத, நீ தவறு செய்யாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத, ஷரியத்துல இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதன் பிரகாரம் நீ வாழு. முதல்ல நீ வாழு. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்றான், எந்த விஷயத்தை நீங்கள் செய்யவில்லையோ அந்த விஷயத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு? நான் செஞ்சா சொல்லலாம், சார் நான் செய்யறேன் மக்களுக்கு சொல்லலாம், நான் செய்யல சொல்ல முடியாது. இப்ப நான் தொழுதா என் பிள்ளைக்கு பயப்படாம சொல்லணும் नमाज பாரு அப்படின்னு. मैं 16 का बैठे हूं, अच्छा बच्चों को बोलते नमाज को जा रहे, क्यों नमाज को जाता नहीं? அவன் திருப்பி கேட்பான், புத்தா தூ நமாஸ் படியா நீ மஞ்ச போட்டா இது அப்படிமா. அவன் கேட்பான் நம்ம பேச்ச, கேட்பான் அவன் கண்டிப்பா கேட்க மாட்டான். ஏன்? அதுதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், எந்த செயலை நீங்கள் செய்யவில்லையோ அதை மக்களுக்கு நீங்க ஏன் எடுத்து சொல்றீங்க? முதல்ல நீ செய், அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்லு. அப்ப கண்டிப்பா அதுல எஃபெக்ட் இருக்கும், அதுல கண்டிப்பா ஈர்ப்பு இருக்கும், அவன் கண்டிப்பா அந்த விஷயம் அவனுடைய உள்ளத்துல பதிவு செய்யும். ஆனா நீ எந்த விஷயத்த செய்யலையோ அந்த விஷயத்தை நீ எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லுவ, எப்படி கேட்ப? இப்ப நான் டிவி பாக்குறேன், டிவி பார்க்க கூட உங்களுக்கு சொன்ன கேட்பீங்களா நீங்க? இல்ல அதுல ஏதாவது அசர் இருக்குமா, அதுல ஏதாவது ரியாக்ஷன் இருக்குமா? அதற்கு டிவி இருக்கா இன்னும் बड़ा आगा फुंगी ना बोलने वास्ते शुरू में लिया कि बा हजरत बोलते हैं, बयान करते हैं, हजरत टीवी देखते हैं। भाई यही भी टीवी लगा दी नचरा दी हजरत टीवी देखते रहे, हजरत बयान में बोलता है अभी ने नौजुबिल्ला ना टीवी ना पाकने में टीवी இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் டிவி பாக்குற உதாரணம் அப்படின்னா நான் மக்களுக்கு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொன்ன எந்த ரியாக்ஷன் இருக்காது. இவன் என்ன பெரிய புங்கி, இன டிவி देखता, இன டிவி देखने बयान में बोलता, ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு எனக்கு இல்லையா மாமா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதனால பெரியவர்களே, நாம முதல்ல அமல் செய்யணும், அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய கிருபையில பிள்ளைங்களுடைய உள்ளத்துல பதிவும், அவங்க பயப்படுவாங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், எந்த செயலை நீங்கள் செய்யவில்லையோ அந்த விஷயத்தை பற்றி மக்களுக்கு நீங்கள் ஏன் எடுத்து சொல்லுகின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல்ல நீ செய், அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்லு. அது மாதிரி பெரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் தீனை பற்றி கற்றுக் கொடுக்கிறோமா? தீனுடைய விஷயத்தை பத்தி சொல்றோமா? அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாரு, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, வரலாறு என்ன, ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்றோமா? நம்ம கட்டிட்டு வந்த மனைவிக்கு ஏதாவது எடுத்து சொல்றோமா? எதை பத்தியும் கிடையாது. நாம சம்பாதிச்சுட்டு வருவோம், நமக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, நம்முடைய வீட்டு துணிமணி எல்லாம் துவைச்சு கொண்டாடி ரெடியா வைக்கணும், பிள்ளைங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. நாங்க எதை பத்தியும் கவலை, நமக்கு நேரம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் அக்பர். சொல்றோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முதலில் நீங்கள் உங்களை தாங்களே தங்களுடைய பாதுகாப்பு செய்து கொள்ளுங்கள், நரக நெருப்பில் இருந்து. நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அஹ்லீக்கும் நாரா, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
அப்ப ஒவ்வொரு வீட்டு தலைவன் கணவன் மீது மனைவி, அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பிறந்த பிள்ளைகள், இவங்களுக்கு பற்றி தீனுடைய கவலை கொள்வது, தீனுடைய அக்கறை எடுப்பது ஒவ்வொரு தந்தையின் மீதும் பெற்றோரின் மீதும் கட்டாய கடமை. கட்டாய கடமை, மறுக்க முடியாது. நௌசுபில்லா. நாளைக்கு மறுமையில பிள்ளைங்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், ஏண்டா தொழுகல, ஏண்டா நோன்பு வைக்கல, தீன் பிரகாரம் ஏண்டா வாழல அப்படின்னா அந்த பையன் ஒரே வார்த்தையில முடிச்சிடுவான், என்ன இதை பத்தி எடுத்து சொல்றதுக்கு எங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்லல. லா அஅலம் லா அத்ரி, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. துஅல்லிமூனல் கிதாப வல் ஹிக்மத மினல் வாலிதைன், என்னுடைய பெற்றோர்கள் தீனை பற்றியும் தீன் ஷரீத்தை பற்றியும் எனக்கு எடுத்து சொல்லவில்லையே. உலக விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கணும், இந்த ஸ்கூல்ல படிச்சா இப்படி படிச்சா நீ நல்ல மார்க் எடுப்ப, நல்ல அல்லாஹ்வுடைய கிருபையில சொசைட்டில ஒரு பெரிய பொசிஷன்ல வருவ, உனக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும், கேம்பஸ்ல உன்னை செலக்ட் பண்ணி இன்னைக்கு நீ ஃபாரினுக்கு போலாம், அங்க கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல என்னுடைய பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு தொழுதியாடா, குரான் படிச்சியா, மதரசாவுக்கு போனியா, பள்ளிவாசலுக்கு போனியா அப்படின்னு ஒரு போதும் என்னுடைய பெற்றோர்கள் அதை பத்தி எனக்கு எடுத்து சொல்லவே கிடையாது. அதனால அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, முதல்ல எங்க அப்பனை தூக்கி நரகத்துல போடு, அதுக்கப்புறம் பின்னாடியே நான் வரேன் அப்படின்பா. பாதுகாப்பு. எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி ஓடாத தேய்ந்து போனோமோ, வாழ்க்கையை நாசமாக்கினமோ, அப்படிப்பட்ட தகப்பனாரை அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, வாய் கூசாம என்னுடைய தகப்பனாரை பெற்றோர்களை தூக்கி முதல்ல நரகத்திலே போடுங்கள், அதற்கு பிறகு நான் வருகின்றேன் என்பதாக சொல்லுவாங்க. நௌசுபில்லா. அந்த நிலைமை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. என்னடா டே, 60 வருஷம் 70 வருஷம் உனக்காகவே வாழ்ந்தா, உனக்காக வேண்டிய ராப்பகலா உழைச்சு, இரவு பகல் மழை வெயில் குளிர் எதையுமே பார்க்கல, என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க அப்படின்னு கதறி என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சேன். ஆனா என்ன தூக்கி முதல்ல நரகத்துல போட சொல்றானே என் பையன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங், அந்த உணர்வு இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஆக பெரிய எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பெற்றவங்களாகிய நாம தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, உங்களில் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள். தகப்பனாரா இருந்தியா, பெற்றவங்க மேல உனக்கு பொறுப்பு இருக்கு, பிள்ளைகள் மேல உனக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுடைய கீழே ஒரு கணவன் மனைவி இருக்கிறாளா, மனைவிக்கு உண்டான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இவங்க எல்லாத்தையும் பற்றியும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, உங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யக்கூடிய உங்களை பற்றி, உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை பற்றி நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹ் சொல்றான், பிறகு அல்லாஹ் என்னால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி மறுமையிலே உங்களுக்கு கேள்வி கணக்கு உண்டு. நான் உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன், இவ்வளவு சொத்து சுகங்களை கொடுத்தேன், இவ்வளவு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், இதையெல்லாம் நீ எந்த பாதையிலே எந்த விஷயத்திலே பயன்படுத்தினாய், பதில் சொல்லி. ஒரு அடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் போக முடியும். பெரியவர்களே, ஆக நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு நாம எப்படி உலக விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை விட 100 மடங்கு தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, குர்ஆனை பற்றி, ஷரீத்தை பற்றி, வரலாறுகளை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைப்பது நம்மின் மீது கட்டாய கடமை. அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இன்று நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெரியவர்களே, இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு மருந்து வராது, ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கும் என் மனைவிக்கு செட் ஆகல, குலா வேணும், இல்ல தலா கொடுக்குறேன். என்னையா காரணம்? मेरी बेवी है ना 9 बजे उड़ती, कितने बजे उड़ती? 9 बजे उड़ती. 9 மணிக்கு தான் அவன் எந்திரிக்கிறான். சில பேர் சொல்றாங்க 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியே வருவான். இதெல்லாம் யாருக்கு பொறுப்பு? யார் பொறுப்பு? இதெல்லாம் பெற்றவங்களுடைய பொறுப்பு. அவங்க சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. தாஜீத் வளரும் சமயத்திலேயே பிள்ளைகளுக்கு சுபோவுடைய நேரத்திலேயே எந்திரிச்சிடணும், சுபோ தொழுகணும், சுபோ தொழுக முடிஞ்ச உடனே குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற தர்பியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நாம எடுத்து சொல்லி இருந்தோம் அப்படின்னா இன்னும் இந்த பிரச்சனை வருமா? இந்த பிரச்சனை வருமா? வராது.
அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லிமு அவுலாதக்கும் பில் குர்ஆனி வ முஹப்பதி வ முஹப்பத தபாரக வ தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உங்களுடைய பிள்ளை பிறந்ததா முதல்ல நல்ல பேர் வைங்க. நல்ல பேர் வச்ச பிறகு அல்லிமு அவுலாதக்கும் பில் குர்ஆனி, குர்ஆனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் அக்பர். குர்ஆனை முதல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வ முஹப்பதி வ முஹப்பத தபாரக வ தஆலா, அல்லாஹ்வுடைய முஹப்பத் அப்படினா என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்னா என்ன, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் பெரிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்துல எல்லா படைப்பினங்களிலேயுமே மனித படைப்பினம் ரொம்ப பலகீனமான படைப்பினம். நிச்சயமாக படைக்கப்பட்ட மனிதன் ரொம்ப ரொம்ப பலகீனமானவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மனிதனை தவிர உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் பிறக்கும் போதே எல்லா அறிவு ஆற்றல்களையும் கொடுத்து விடுகின்றான். ஒண்ணுமில்ல, ஒரு கண்ணுக்குட்டி பிறகுது, ஒரு ஆட்டுக்குட்டி பிறகுது, பிறந்த உடனே எந்திரிச்சு நடக்கு துள்ளும். பார்த்துருக்குமா இல்லையா? தாலிப உச்சலங்க ஐசா உச்சலங்கா நம்ம பக்கங்க சொன்னானே, பிறந்து 1 மணி நேரத்துல ஆட்டம் போறது முயல் குட்டியில இருந்து எத்தனை விலங்குகளை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. உலகத்திலேயே மனிதன் மட்டும்தான் எந்த ஒரு அறிவு ஆற்றலும் இல்லாமல், எந்த ஒரு திறமையும் இல்லாமல், எந்த ஒரு வெளிப்படையான ஆற்றல்கள் அறிவுகள் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறக்கப்படுகின்றான். அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். அதுக்கப்புறமேலு அவன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்கின்றான். ஆனா ஆடு மாடுகள் அப்படிதான் இருக்குதா? இல்ல. மனுஷனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அது சரி சரியா செய்ய மாட்டான். बच्चा पैदा होते माता छाती இல்ல மார்பகத்தை கொண்டு போய் தாய் குடிக்கும் போது அந்த சின்ன பிள்ளைங்க வாங்கி குடிப்பாங்க. மார்பகத்திலிருந்து தாய்ப்பால் குடிப்பாங்க. சின்ன பிள்ளைங்க மந்திங்க दद्दीங்க कुடிக்க माटांगा. कितनी भाई 2-3 दिन हुए तो मालूम होगा नहीं, उसमें मालूम करेंगे बच्चा हमारा बच्चा टूपलेट है अभी खाना होता है इतना को हमारा बच्चे अकलमंद की नहीं की बोल को पैदा होते ही मालूम कर लिया. எப்படி தெரியுமா எங்க அஜித் சொல்லுவார், குழந்தை பிறந்து சாதி பாய் மார்பகத்துல கொடுத்த உடனே குழந்தை தப்புன்னு குடிக்க ஆரம்பிச்சு உறிஞ்சு வயிறார சாப்பிடுது தூங்குது. அப்ப நினைச்சுக்கலாம் ये बच्चा बड़ा अकल वाला समझदार बच्चा रहा बाबा कौन बोल दिए நான் சொல்லி கொடுத்தோமா உங்களுக்கு இப்படிதான் தாயுடைய மார்பகத்துல உரியணும், உறிஞ்ச உனக்கு பால் வரும் ரெண்டு பாய் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. சில பிள்ளைங்க இருப்பாங்க 2 நாள் இல்ல 3 நாள் 5 நாளா குடிக்கவே மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகணும், அங்க போய் துவா ஓதணும், இங்க போகணும் அங்க போகணும், அதுக்கப்புறமே தான் குடிப்பாரு. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம பையன் டியூப்லைட் எப்படி. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் हमारा बच्चा बहुत बड़ा अकल वाला हमारा जैसा ठहरा बाबा அப்படி हमारा बाबा जैसा ठहरा அப்படி நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். எங்க உஸ்தாத் சொல்லுவார், உண்மைதான் அது. பெரியவர்களே, அது மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆற்றல் அறிவு இது எல்லாமே உலகத்துல மனிதனை தவிர வேற எல்லா விலங்குகளுக்கும் இயற்கையாகவே அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். மீன் பிறந்துச்சு, மீன் நீந்தும். ஆடு மாடு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. தண்ணியில போட்டு பாருங்க, நீச்சல் கத்து கொடுத்தாரு. அவங்க அம்மா நீச்சல் கத்து கொடுக்குது. வீட்டுல நீங்க குருவி வளர்க்குறீங்களா, குருவி, அந்த குருவி கொஞ்ச நேரம் பாருங்க, அது தன்னோட பிள்ளைங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குது அப்படி சில விஷயங்கள்ல. ஆனா மனிதனுக்கு எல்லா விஷயத்தையுமே கத்துக் கொடுக்கணும். எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி தண்ணி குடிக்கணும் இல்லைங்களா? பெற்றவங்க எல்லா விஷயத்தையுமே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்பதான் அவன் ஆட்சி அறிவு ஆற்றல் எல்லாமே கத்துக்கிறான். ஆனா மனிதனை தவிர இந்த உலகத்தில் மற்ற எல்லா ஜீவராசி விலங்குகளுக்குமே அல்லாஹ் இயற்கையாகவே அந்த தனித்துவத்தை கொடுத்திருக்கிறான். ஆடு இருக்கு, ஆடு பிறந்தன ஓடும், கொஞ்ச நேரம் தூக்கி தண்ணியில போட்டு நீந்த ஆரம்பிக்கும். அதுக்கு யாரையா சொல்லி கொடுத்தாங்களா? ஏதாவது நீச்சல் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க இயற்கையாகவே எல்லாம் கொடுத்திருக்கிறான். நாய் இருக்கு, நாய்க்கு தண்ணியில போட்டு பாருங்க, நம்மள மாதிரி முங்காது, அது நீச்சல் அடிக்கும். ஏன் யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. ஆனா மனிதனுக்கு மட்டும் எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்தாக வேண்டும். இது இயற்கையான விஷயங்கள். எதுவுமே இயற்கை அவன் கத்துக்கிட்டு வரல, எல்லாமே அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு சொல்லி கொடுக்கிறான். லா தஅலமூன ஃபீ புதூனி உம்மஹாதி, அவன் தாயுடைய வயிற்றிலே இருக்கும் சமயத்துல எந்த விஷயத்தையுமே அறிய மாட்டான். லா தஅலமூன ஷைஆ, எந்த விஷயமே அவனுக்கு தெரியாது. தாயுடைய வயிற்றில இருக்கும் சமயத்துல வெளியில வந்த பிறகு வஸ்ஸமஇ வல் அப்சாரி வல் குலூபி வல் ஃபஹமி,
அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கின்றார், சிந்திக்கக்கூடிய திறன் ஆற்றலை கொடுத்திருக்கின்றார், மூளையை கொடுத்திருக்கின்றார், கேட்கக்கூடிய காதுகளை கொடுத்திருக்கின்றார், விளங்கக்கூடிய இதயத்தை கொடுத்திருக்கின்றார். இதையெல்லாம் வைத்துத்தான் அந்த மனிதன் உலகத்தையே விளங்குகிறான். உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவு ஆற்றல் அந்த மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது, கட்டாயம் இருக்கின்றது. இயற்கையாவே கிடையாது. ஆனா மனிதனை தவிர வேற எல்லா விலங்குகளுக்கும் அல்லாஹ் இயற்கையாகவே கொடுத்திருக்கின்றார். உண்மையா இல்லைங்களா? யாரும் மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது இல்லைங்களா ஜி? அப்ப எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கொண்ட இந்த மனிதனுக்கு நாம் தீனை பற்றி கற்றுக் கொடுக்க ஏன் மறந்துவிட்டோம்? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அன புஇஸ்து முஅல்லிமன், நான் உங்களுக்கு ஆசானாக ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா துறைகளிலுமே சிறப்பான ஒரு முன்மாதிரி. லகத் கலகன ரசூல் ஃபீ உஸ்வத்தின் ஹஸனா. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையுமே அழகிய ஒரு முன்மாதிரி. அது விவசாயியாக இருக்கட்டும், வேலைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், எல்லா தொழில் ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய அழகிய பண்புள்ள முன்மாதிரி. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீனை பற்றி எப்படி படிப்புரை எடுத்து சொன்னாங்க, போதித்தாங்க. ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். இன்னைக்கு நாமளும் தான் அப்பனா இருக்கிறோம். என்ன நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னோம்? ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தடவை பர்தா இல்லாம வந்தாங்க. ஆரம்ப கட்டம் பர்தா இறக்கப்பட்ட ஷரீஅத்துடைய சட்டம். அந்த சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை கூப்பிட்டு, ஏ மேரி பேட்டி ஜிகர் கா டுக்டா, நீ அல்லாஹ்வுடைய கட்டளை, தலையில துணி இல்லாம அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நீ எப்பயுமே வரக்கூடாது, பர்தா மட்டும் செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. தான் பிள்ளைக்கு தீனுடைய விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. சாகும் வரைக்கும் அந்நிய ஆண்களை இதுவரைக்கும் ஹஜரத்தை ஃபாத்திமா பார்த்ததே கிடையாது. அல்லாஹ் அக்பர். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உதாரணம் சொல்றேன் நான் உங்களுக்கு, அவங்களுடைய பர்தாவுடைய உதாரணம், எந்த அளவுக்கு தீன் பிரகாரம் அங்க நடந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஃபாத்திமா நாயகி வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, அவங்க வீடு ஒரே தெருவுதான் மதீனால, ஒரு 10-15 வீடு தாண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்பயுமே டெய்லி வந்து ஹஜரத்தை ஃபாத்திமா பார்ப்பாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிட்டு வந்தாலும் வெளியூருக்கு முதல்ல மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க, தொழுவாங்க. அதுக்கப்புறம் நேரம் மகளுடைய வீட்டுக்கு தான் போவாங்க, தான் வீட்டுக்கு போக மாட்டாங்க. பள்ளிவாசல் வந்தாலும் சொல்லி விட்டுருவாங்க, நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு. மகள் வீட்டுக்கு தான் முதல்ல வருவாங்க. மகள் மேல அளவு கடந்த பாசம். सुन्नत ये ना தெரியுமா जफर भाई, तुम्हारे घर में बेटी हुई को तो घर से मेवा ले लगाते हैं, पहले बेटी के हाथ में देना सुन्नत. பையனுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் பத்தாது. நான் फारूक भाई तुम दे दो तो उन्हें कितना तो खाना, किसे होना किसे नहीं उसे देखूंगा नहीं, उसे मिला तो बस मार पे ढका लाना. ஆனா பொட்டப்புல அப்படி செய்யாது. பொட்டப்புல இயற்கையாவே எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா நாம சாப்பிட்டோமே, நம்ம தம்பி இருக்கிறான், அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அது இயல்பாகவே எல்லாம் கொடுத்த ஒரு பெரிய சொத்து பொட்ட பிள்ளைங்களுக்கு அது இருக்கு. எப்பயுமே பெற்றவங்களை பத்தி மற்றவங்களை பத்தி கவலைப்படக்கூடிய குணம் பெண்களுடைய உள்ளத்துல, அவங்களுடைய உடல்ல இயற்கையாகவே எல்லாம் வச்சிருக்கிறான். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அப்படின்னு நம்பாளுங்க. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கொண்டாந்து என்ன செய்வாங்க, அந்த மகள் வீட்டு கையில தான் எதுவுமே கொடுப்பாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா நாயகி ரொம்ப அளவு கடந்த பிரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, டெய்லி வருவாங்க பாக்குறதுக்கு அப்பா ஹுசூர. ஆனா இப்ப நம்ம ஆளுங்க பெரிய சட்டம் போட்டிருக்காங்க, हादिक भाई माँ बाप घर को ही तू जाना नहीं. முதல் சட்டம் साहब, माँ बाप भी हमारा सास ससुर हमारा पहला दुश्मन, उसका घर भी न जाना चाहिए. ஷரீத் என்ன சொல்ல தெரியுங்களா? முகமது அலி பாய், நீங்க அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நம்முடைய மனைவியை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறது கட்டாய கடமை. அல்லாஹ் அக்பர். அனுப்புல நாளைக்கு அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு பிடிப்புண்டு. ஷஹீதாய் உங்க பேஜோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய மனைவியை அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்புறது கட்டாய கடமை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்,
யார் வீட்டுக்கு வேணாலும் போ, ஓயா வீட்டுக்கு மட்டும் நீ போக கூடாது. போன விட மாட்டேன், மல்லிக்க வரக்கூடாது. பாபு பாய் சல்தா பாய் எல்லா ஈஸ்வரத்துல நீங்க கேட்டீங்கன்னா முதல் எதிரி யாரு அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லலாம். शैतान का बच्चा समान ही होता नहीं था. क्या बोलता है हजरत पूरा काम होती जानता बाबू भाई, उसकी अम्मा घर को खाली जाना नहीं, मैं जाए भी हाना नहीं, हाँ जाए भी हाना नहीं, हक भाई हाँ जाए तो हाना नहीं. साबाश जिंदगी कि शरीर क्या बोलता, 2 महीने की एक मर्तबा बीवी को अपने माँ घर को भेजना वाजिब है, वाजिब है. नहीं भेजेंगे तो गुनेगार होंगे, तुम्हारे पर पकड़ होगी. अल्लाह பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு டெய்லி வருவாங்க. மகளே உடனே கேட்டாங்க, என்னம்மா இன்னைக்கு பிறைய பாத்தியா அப்படின்னாங்க. பிறை சாந்த் நான் சாந்த் நசராயனா பிறைய பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க பார்க்கல யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. ஏமா பார்க்கல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நீங்க ஆடி போயிடுவீங்க. நான் அந்த பிறையை பார்த்து என்னுடைய பார்வை அந்த பிறையில் பட்டு மற்றவங்க அந்த பிறையை லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க, அவங்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் அந்த பிறையில் ஒன்று சேர்வதை நான் வெட்கமாக கருதுகின்றேன். அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னாங்க, பிறையை பார்ப்பது நான் பார்க்கின்றேன் பிறையை, அந்த பார்வையும் லட்சக்கணக்கான மதீனாவாசிகள் பிறையை பார்க்கிறாங்க, அவங்க பார்வையும் என்னுடைய பார்வையும் அவங்க அந்நியருடைய பார்வையும் ஒன்றாக அந்த பிறையில் சேர்வதை நான் வெட்கமாக கருதுகின்றேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். இதுதான் पर्दा. நம்ம பிள்ளைங்க நிக்கா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா जी, सर में ओढ़नी डाल के बच्ची को बोल देंगे हमें छोड़ा जी, हमारे घर में रहते का रानी जैसा रहेंगी. इन्हें सोचता रानी जैसा रंगा को दूसरे घर को जाकर पेंटी से निकली मरद घर को जाको பாய் நீங்க உங்களுடைய வீட்டுல என்ன தர்பியத்து செய்வீங்களோ அதுதான் பாய் வெளியில வீட்டு புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அதுதான் வரும். சொந்த வீடு பெத்த வீட்டுல என்ன நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் புகுந்த வீட்டுல வரும். पर्दा நீங்க சொல்லி கொடுக்கல அங்க போய் पर्दा போட மாட்டாங்க. कि पर्दा डाल के मर्द बोलेगा काय भी डालना हमारा अब्बा बोले नहीं तू क्या बोलता सो அப்படின்னு திரும்பிடுவோம். நீ இல்லையா பெத்த எங்க அப்பனே நான் पर्दा போடணும்னு சொல்லல, நீ என்ன இப்ப அடிக்கிட்டு வந்தவன், நீ என்ன சொல்ற पर्दा போட சொல்லி போட மாட்டேன். விதண்டாவாதம், 2 பேருக்கு முட்டும், நீயா நானா பிரச்சனைகள், குடும்ப நிம்மதியா இருக்காது. அதனால நம்ம அங்க போய் சரியாயிடுவா இங்க போய் சரியாயிடுவா இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம புள்ளைய தீன் பிரகாரம் வளர்ப்போம். சுப்ஹானல்லாஹ். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பெரியவர்களே தீன் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் தான் அவங்க போற இடத்துல புகுந்த இடத்துல கூட தீன்தாரிகளாக வாழுவார்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஹஜரத்தே அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு தஆலா பெரிய ஒரு அன்சாரியுடைய சதர், அவரை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய மகள் வீட்டுக்கு போனாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை எப்படி தர்பிய செய்யறான்னு பாருங்க, நம்மளும் தான் இருக்கிறோம். போனோம் அப்படின்னா கதவை தட்டுறாங்க மகள் வீட்டுல, உள்ள இருந்து சத்தம் வருது, யாரு அப்படின்னு. நான் அப்பா ஹுசூர் வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்களா, கூட யாராவது வந்திருக்காங்களா? அவர் சொன்னாரு அமர் இப்னு அபஸா வந்திருக்கிறாரு அப்படின்னு. அவருக்கு இம்ரான் ஒரு பேர் இருக்குது, அவரு வந்திருக்கிறாரு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் அப்பா ஹுசூர் நீங்க மட்டும் உள்ள வாங்க. அவர் உள்ள வந்தா அப்படின்னா நான் पर्दा செய்யறதுக்கு என்கிட்ட துணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்தினுடைய தளபதி யாரு? பாத்திமா ஸுஹரா ரலியல்லாஹு தஆலா. வாழ்க்கை எப்படி இருக்கு? पर्दा செய்யறதுக்கு என்கிட்ட துணி இல்லை, அதனால அப்பா நீங்க மட்டும் உள்ள வாங்க. அவர் சொன்னாரு நீங்க வெளியிலே நில்லுங்க, நான் உள்ள போயிட்டு வந்தேன். சரி நீங்க போயிட்டு வாங்க யார் சொல்லணும். உள்ள போறாங்க. போனா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. யாரு? பாத்திமா நாயகி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கறாங்க எப்படிமா இருக்க, கைஃப ஹாலுக யா பின்தி, என்னுடைய மகளே எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க அப்பா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னாங்க ஜி? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, உடம்பு சரியில்லை, வைத்தியம் செய்யறதுக்கு காசு இல்ல, எந்த ஒரு வசதியும் இல்ல, ரொம்ப சிரமத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில கையை வச்சு மலமலமலமலமல அழுக ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ். பெரியவர்களே சிந்திச்சு பார்க்கணும் ஒரு தகப்பனாருடைய விஷயத்தை. தாயிஃப் நகரத்துல கடுமையான முறையில தாக்குனாங்க, கொடுமையான முறையில வாதங்கள் செய்யறாங்க, எவ்வளவு துன்புறுத்த வேண்டுமோ அத்தனை வழிமுறைகளையும் கையாண்டாங்க. அப்ப எல்லாம் கலங்காத அந்த கண், அந்த இதயம், தன்னுடைய அருமை மகள் கலங்கின உடனே கடகடகடன்னு அழுதுட்டார். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். மகள் அழுத உடனே தாங்க முடியல, எவ்வளவு கொடுமைகள் செய்தாலும் நான் தாங்குவேன், என் கண்கள் தாங்கும், என் இதயம் தாங்கும், ஆனா என் பெத்த பிள்ளை அழுத உடனே கண்கள் இருந்து தார தாரையா தண்ணீர் வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இதே இடத்துல நாம இருந்தா என்ன मुतलिसा तुम ही भाई क्या भाई करेंगे बोलते ठीक है ऐसे एक जिंदगी की है उड़ गया आइए भाई चल घर चलेगा நீங்க தனி செய்யணும் நம்ம भाई ஒரு पंचायत வந்துச்சு என்ன यार मुतलिसा हमारा तुम भी थे वो टाइम में तुम्हारे सदर में चले आसो हैं तुम्हें अल्हम्दुलिल्लाह அந்த சமயத்துல मुतलिसा இருந்தாரு அது சொல்ல வந்தேன் என்னயா இல்ல விசாரிக்கிற मुतलिसा கேக்குறாரு என்னையா பிரச்சனை भाई मेरी बेटी से जींगी नहीं भाई की भाई जींगी नहीं चीले पका पका हाथों से टूट गया भाई गिरावे चीले पका पका को हाथों से टूट गए मैं कहीं कि मेरी बेटी को हम भेजूंगा उस्बिल्ला இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஜி தாகிர் பாய் இதெல்லாம் பிரச்சனையா அங்க பார்த்தா 4 நாளா பட்டினி சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல வைத்தியம் செய்யறதுக்கு மருத்துவத்துக்கு பணம் இல்ல பர்தா செய்யறதுக்கு துணி இல்ல எந்த ஒரு அடிப்படையான வசதிகள் இல்லாமல் அழுது புலம்புறாங்க அந்த சமயத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையில கையை வச்சு அழுதுட்டு சொன்னாங்க இஸ்பிர் யா பின்தி பொறுமையா இரு இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல ஹாதத் துன்யா காயிமன் லா இது நிரந்தரமான உலகம் கிடையாது மகளே 4 நாள் நீ பட்டினி இல்லைனா கூட நேரங்கள் போய்கிட்டு தான் இருக்கும் அதனால நீ கவலைப்படாத பயப்படாத நான் துவா செய்றேன் கணவனோட சந்தோஷமா இரு எக்காரணத்தை கொண்டு மனோடு சண்டை செய்ய கூடாது கணவனோடு நீ என்ன செய்யக்கூடாது விவாதங்கள் செய்யக்கூடாது அவனை நீ துன்புறுத்தக் கூடாது பொறுமையாக இரு அல்லாஹ் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பார் இதுதான் தஅலீம் இதுதான் நுபுவத்தே தஅலீம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய போதனைகள் ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் நம்முடைய பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பாய் 9 மணிக்கு நான் எந்திரிப்பேன் குஷன் கேட்க கூடாது கேட்டா அவன் டார்ச்சர் பண்றான் ஆடா பாவி எத்தனை மணிக்கு தான் நீ எந்திரிக்க நினைக்கிற இது யாருடைய தப்பு பெற்றவங்களுடைய தப்பு நீ சரியா உன் பிள்ளைய அந்த நேரத்துல வளர்த்திருந்த அப்படின்னா இன்னைக்கு உடைய பிள்ளைகள் கல்வி அதாவது காவல்துறைகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பெரியவர்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்னைக்கு பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க பெற்றவங்க நாம தான் காரணம் இன்னைக்கு பிள்ளைங்கள் தப்பு செஞ்சா அந்த பிள்ளைங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும் அதை சொல்ல தவறிட்டு அவங்களுக்கு மேல நாம ஆரம்பிச்சிடுறோம் அவன் ஒரு படி ஆடுறான் அப்படின்னா நம்ம 10 படி என்ன செய்யறோம் ஆட ஆரம்பிச்சிடறோம் நை பாய் ஹோத்தாலி அப்படி அதனால பெரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீனை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ்களை பற்றி எடுத்து சொன்னார்களோ அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தீனை பற்றி ஹதீஸை பற்றி அல்லாஹ்னா யாரு அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்வது நம்மின் மீது மிகப்பெரிய பொறுப்பு கட்டாய கடமை மறக்கக்கூடாது அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா வருங்காலத்துல போகக்கூடிய இடங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் தீன் பிரகாரம் வாழ்ந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிம்மதியான சுகூனான ராஹத்தான வாழ்க்கை எல்லாம் வச்சிருப்பான் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கும் தந்த அருள் புரிவானாக வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு